பாரதிய ஜனதாவை விஜய் பேசுவதே இல்லை, பாரதிய ஜனதா என்ற பெயரையே அவர் சொல்வதே இல்லை என்று கூறிக்கொண்டிருந்த நிலையில் இன்று நேரடியாக தாக்குதல் தொடங்கியிருக்கின்றார். திமுக, அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் பாரதிய ஜனதாவினுடைய இரண்டு அடிமைகள் என்று வெளிப்படையாக மக்களிடையே தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுப்போனால் தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாரதிய ஜனதாவிடம், புதுதில்லி தலைமையிடம், திரு நரேந்திர மோடி அவர்களிடமும் அமித்ஷா அவர்களிடமும் மண்டியிடும் என்று வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையில் எடப்பாடி திரு கே பழனிசாமி பெயரை இறுதி வரை வெளிப்படையாக அவர் பேசவே இல்லை. அது மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய அதிமுக என்ற கட்சியினுடைய பெயரை கூட இதுவரை விஜய் அவர்கள் குறிப்பிடவே இல்லை. அந்த கட்சியை மற்றும் பலர் என்ற ஒன்றிலேயே அடக்கி வருகின்றார் திரு விஜய் அவர்கள். எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களை எடப்பாடி தொகுதியிலே நிற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய வேட்பாளர், குறிப்பாக அந்த சின்னம் விசில் என்று சொல்லக்கூடிய ஊதல் சின்னத்தை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்கள். அதனால் உங்களினுடைய தொகுதியிலே தன் விருப்ப வேட்பாளராக போட்டியிடக்கூடியவருக்கு நான் என்னுடைய வாய்ப்பை, சார்பை அளிக்கின்றேன் என்று குறிப்பிட்ட திரு விஜய் அவர்கள் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களை எல்லோரும் குறிப்பிடுவது போன்று இன்று 10 தோல்வி கண்டவரே, உங்களால் எடப்பாடி தொகுதியை விட்டு வெளியில் வந்து நின்று வெற்றி பெற முடியுமா, இல்லை இல்லை நிற்க முடியுமா என்று மிக ஆணித்தரமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். இவையெல்லாம் யாரும் எதிர்பாராத அவரினுடைய உரைகள். ஆம், இன்று விஜய் அவர்கள் பேசிய பேச்சு என்பது அந்த கட்சியினருக்கு மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய